சிறுதுளி பெருவெள்ளம் மழைநீரை சேமிப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷல் பப்பாயா பொரியல் தான் செய்ய போகிறேன். அதுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, பப்பாளிக்காய் எடுத்துருக்கேன். அது 2 சின்ன சின்ன காய் 2 எடுத்துருக்கு. அதை எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். அதுக்கு முன்னாடி இந்த தோலில் அந்த பால் நம்ம வெட்டும்போது வரும். ஆனால் நம்ம இந்த மாதிரி லேசாக கட் பண்ணி வச்சிட்டோன்னா அதில் உள்ள பால் எல்லாம் வெளியில் வந்துடும், அந்த கரையெல்லாம். அதுக்கப்புறமா நாம் தொலியை கட் பண்ணிவிட்டு நாம் காய் பொரியலுக்கு சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு மசால் பார்த்திங்கன்னா, 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகா, பூண்டு 2, சின்ன ஜீரகம் 1/4 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் எடுத்து மிக்சியில் லைட்டாக ஒரு கறக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா, மண்சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூனு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடித்த உடனே நம்ம ஒரு சவாளை வெட்டி ஒரு சவாளை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வரமிளகா 2 கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு வதங்கின உடனே நம்ம காயை போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சின்னதாக கட் பண்ணியிருக்கேன்னு. நைஸாக இருக்குது. இது சீக்கிரம் ஒரே ஆவியில் வெந்துடும். சீக்கிரமாக இதெல்லாம் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடியது தான். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த சமையல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கிப்பி கேரளா சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். நம்ம இதெல்லாம் கட் பண்ணி வச்சிட்டோன்னா சீக்கிரமாக செஞ்சிடலாம். பாருங்கள், இது நல்லா அதே மூடி வச்சிடலாம். நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போது அதில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டு மறுபடியும் பெரட்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். வெந்துடும். ஒரு ஆவியில் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம மசாலையை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிக்சியில் அதை ஒரே ஒரு கறக்கு தரியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், பெரட்டி விட்டுக்கலாம். காய் வெந்துருச்சு, 3/4 பாகம் வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம மறுபடியும் அதை நல்லா அமுத்தி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுட்டு 1 நிமிஷம் கழித்து மறுபடியும் நம்ம திறந்து பார்ப்போம். திறந்து பார்த்ததுக்கப்புறம் பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இதில் கலர் பார்த்தாலே தெரியும், நல்லா வெந்துருச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்சுருக்க மசாலா இதில் போட்டுக்கலாம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு போதுமான்னு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம 2வது போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போது மசாலா அரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், மிக்சியில் ஒரே ஒரு கறக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், சும்மா லைட்டாக ஒரு கறக்கு தான், தரியாக இருக்குது. இதை நாம் இதில் போட்டு நல்லா பெரட்டிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அவ்வளோதாங்க. ஈஸியான வேலை தான் இது. ஓணம் ஸ்பெஷல். இது பப்பாயா. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. பாருங்கள், சூப்பராக அதை அமுத்தி மூடி வச்சாச்சு. அவ்வளோதான். இது இப்போ 1 நிமிஷம் மறுபடி மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறமா மறுபடி நம்ம திறந்து பார்த்துட்டு அதை பெரட்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், அடியிலெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மசாலெல்லாம் பச்சை வாசனை போய் நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், உதிரியாக இருக்குது. ஒன்று விழுது பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதெல்லாம் சீக்கிரமாக 5 நிமிஷம் வேலை தான். டிஃபனுக்கெல்லாம் கொடுத்து விடுறதுக்கு இது ஈஸியான ரெசிபி தான். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுங்க. இப்போ லாஸ்ட்டு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பெரட்டி விட்டு மூடி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. எல்லாருக்கும் கண்டிப்பாக இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், அவ்வளோதான். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இதுவே நாம் தேங்காய் போடாமல் கூட வெங்காயம், வரமிளகா, கடுகு போட்டு தாளித்து வெள்ளையாகவே நம்ம தாளித்து எடுத்துக்கலாம், மஞ்சள் தூள் போடாமல்.
தேங்காய் போட்டு செய்கிறதா இருந்தால் நம்ம இந்த மசாலாலாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். கிண்ணத்தில் சர்வ் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.